மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, பாஸ்கா 5ஆம் வாரம். நற்செய்தி வாசகம். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கனி தருவேன் ஆண்டவரே, உன் வார்த்தை என் உள்ளத்தில் நிலைத்திடுமே. திராட்சை கொடியாய் நீயே, நான் உன் கிளையாய். உன்னை விட்டு பிரிந்தால் எதுவும் செய்ய முடியாதே. திராட்சை கொடி நீயே ஆண்டவரே, அதை நட்டு வளர்ப்பவர் தந்தை பரமனே. கனி தராத கிளைகளை நீ தரித்திடுவாய். கனி தரும் கிளைகளை நீ கழித்து பலப்படுத்துவாய். உன் வார்த்தையால் தூய்மையாய் நாங்கள் நிற்கிறோம். உன்னோடு இணைந்திருப்பதே எங்கள் வாழ்வு. கிளை கொடியை விட்டால் கனி தர முடியாதே. அது போல உன்னை விட்டால் வாழ்வு வெறுமையே. என் உள்ளத்தில் நிலைத்திடுமே. நானே கோடி, நீங்கள் கிளைகள் என்று சொன்னாய். உன்னோடு இணைந்தவர் மிகுந்த கனி தருவார் என்றாய். உன்னை விட்டு பிரிந்தால் எதுவும் செய்ய முடியாது. உன் அருளின்றி மனிதன் வெறும் தூசிதானே. உன்னோடு இணைக்காதவர் உலர்ந்த கிளை போலே தரித்து எரியப்பட்டு நெருப்பில் எரியப்படுவார். ஆனால் உன் வார்த்தை எங்களில் நிலைத்திருந்தால்
நாங்கள் கேட்பதெல்லாம் நிறைவேறும் என்றாய். உன்னுள் நான், என்னுள் நீ, இணைந்திருக்கும் இந்த உறவே என் வாழ்வு ஆண்டவரே. உன் வார்த்தை என் உள்ளத்தில் ஒளியாகட்டும். உன் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். மிகுந்த கனி தந்து உன் சீடனாய் நிற்பதே தந்தைக்கு மாட்சியம், எனக்கு வாழ்வுமா.